இந்த வீடியோவில் நான் கண்டுபிடிச்சிருக்க ஒரு சாஃப்ட்வேர் பற்றி உங்களுக்கு விவரிக்க நினைக்கிறேன். பெயிண்ட் செல்லர்ஸ், லைட் செல்லர்ஸ், விண்டோ, அப்புறம் டோர், இந்த மாதிரி வீட்டோட எலிவேஷனுக்கு தேவைப்படுற பல பொருட்களை விற்கிற அனைவருக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்மளோட கஸ்டமர்ஸ் நமக்கு அவங்களோட பில்டிங்கோட ரா இமேஜஸ், அதாவது கட்டடம் கட்டி மேஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்க இமேஜை நம்மக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா, நம்மளோட சாஃப்ட்வேர் அதை எடுத்து அதுக்கான பெயிண்டிங், டோர்ஸ், அப்புறம் லைட்டிங் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டாக தரும். அதனால் நம்ம கஸ்டமர்ஸ்கிட்ட ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியும், இப்படி இருக்க உங்களோட வீடை இந்த மாதிரி மாற்றலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 10 வேரியேஷன் 50 வேரியேஷன் வேணாலும் நம்மளால் ஜென்ரேட் பண்ணி தர முடியும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு அவங்களோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதை முன்னாடியே நம்மளால் காட்ட முடியும். ஸோ நைட் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்ற வேரியேஷன்ஸும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது நார்மல் ரா பில்டிங், அதில் வந்து லைட்டிங் அப்ளை பண்ணும்போது நைட் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்ற கம்பேரிஷன் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளோட பில்டிங் இமேஜ் எடுத்துக்கிறோம். நான் டெஸ்ட்டுக்கு நிறைய பில்டிங் வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பில்டிங் தான் இது. வேணும்னா நம்ம டிஃப்ரெண்ட் இமேஜ் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இது பார்த்துட்டோம்ல. சூஸ் அ டிஃப்ரெண்ட் இமேஜ். ஓகே, ஸோ ஏதோ ஒரு பில்டிங் எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம ஒரு சில கொஷின்ஸ்லாம் இதுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும், பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் தான். நம்ம ரீபெயிண்டிங் பண்ண போகிறதில்ல. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. பட்ஜெட் வந்து நமக்கு வந்து ஒரு மீடியம் ரேஞ்சில் இருந்தாலே போதும். லைக் ப்ரீமியம்னா ராயல் பெயிண்ட் அந்த மாதிரி யூஸ் ஆகும். இதே மீடியம்னா அதுக்கு தகுந்த பெயிண்ட்ஸ்லாம் அப்ளை ஆகும். அப்புறம் எக்ஸ்டீரியர் லைட் வந்து லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபேன்சியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மினிமல் சேஞ்சஸ், லைக் எலிவேஷனில் ஏதாச்சும் மினிமல் சேஞ்சஸ் வேணுன்னா நான் பண்ணிக்கலாம். என்னோடய பில்டிங்கில் டோர்ஸ் இல்லை, விண்டோஸும் இல்லை, கிளாஸும் இல்லை, க்ரில்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ கலர் டோன் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க, எனக்கு கஸ்டமாக நீங்களே கொடுத்துக்கோங்க. எனக்கு எந்த ரெக்வஸ்ட்டும் இல்லை, நீயே பார்த்து எனக்கு க்ரியேட் பண்ணித்தா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ நம்மளோட ஏஐ தொழில்நுட்பம் இப்போ நம்மளுடைய இமேஜை எடுத்து அதில் பில்டிங்கை டிடெக்ட் பண்ணி பில்டிங்கோட ஸ்டேட்டஸ், அது ரீபெயிண்டிங்காகவா இல்லை ஃபஸ்ட் டைம் பெயிண்டிங்காக, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பெயிண்ட் காம்பினேஷன் 1000க்கு மேலே பெயிண்ட் காம்பினேஷன்ஸ் அப்ளை பண்ணி அதில் பெஸ்ட்டு காம்பினேஷனை செலக்ட் பண்ணி, ஸோ அந்த பெஸ்ட் காம்பினேஷனுக்கு லைட்டிங் அப்ளை பண்ணி டே டைமில் எப்படி இருக்கும், நைட் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ஸில் இமேஜஸை எக்ஸ்போர்ட் பண்ணி நமக்கு அனலைஸ் பண்ணி பெஸ்ட் அவுட்புட்ஸை நமக்கு ரிசல்ட்டாக இங்கே தரும். ஸோ இது கொஞ்சம் கம்ப்யூட்டர் இன்டென்சிவ் டாஸ்க் தான். ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் பேக்கெண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் நமக்கு அவுட்புட்ஸ் வந்துடும். ஓகே, நமக்கு அவுட்புட்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம கம்பேரிஷன் மோடில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரா பில்டிங் இப்படி இருந்துச்சு. அதை அப்படியே நம்ம எலிவேஷன் அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது நம்ம யூசர் அப்லோட் பண்ண பில்டிங். இதுக்கு அப்படியே பெயிண்டிங் அப்ளை பண்ணோம்னா எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து காட்டலாம். கிளைண்ட்ஸ் காட்டும் பொழுது இந்த பெயிண்ட்டை, இந்த கிரேடட் பெயிண்ட்டை அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த குவாலிட்டியில் அவுட்புட்ஸ் இருக்கும், இந்த கிளாஸஸ் நம்ம போடலாம், இந்த கிரில் ஒர்க்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் பெயிண்டர்ஸ்க்கு, நம்ம கிளைண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ நைட் டைமில் பில்டிங் எப்படி இருக்கும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ப்ரொஃபைல் லைட்ஸ் இதெல்லாம் அப்ளை ஆகிருக்கு.